இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கேன். அங்கிருந்து வரும் பொழுது சாறை சாறையாக மக்கள் இங்கே வந்து கொண்டிருந்தார்கள். என்னால் இங்க சீக்கிரத்துல வர முடியல. இது பொதுக்கூட்டமா இல்லை மாநாடா என்று இன்றைக்கு எண்ணும் அளவிற்கு எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழிந்து மக்கள் வெள்ளத்திலே நாம் இங்க நின்று கொண்டிருக்கிறோம் மேடையிலே. இத இன்னைக்கு எல்லாருமே பொய்யான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலே மக்கள் இங்க கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க சொல்லுங்க. இந்த கூட்டத்தை அப்படியே எடுத்து நீங்க போடுங்க. ஊடகத்துறை நண்பர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். பொய்யான தகவல்களை பொய்யான பரப்புரைகளை நிறுத்தி இந்த மாதிரி உண்மையான தகவல்களை நீங்கள் காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இங்கதான் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்க்க சகிக்க முடியாம தான் அவசர அவசரமா ஜாக மாத்திட்டாரு. அவர் ஓடிட்டாரு, இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு. நேற்று பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று சொன்னார். கடந்த கால அரசியலை அனைவருமே இங்கு நன்கு அறிவார்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிலிருந்து நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அரசியலிலே என்று நான் சிறிது பேச இருக்கிறேன். ஓபிஎஸ் நேத்து ஓபிஎஸ் சொல்லக்கூடாது. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் அவரை கழகத்திலே ஹீரோவாக்கினார். இன்றைக்கு அவர் ஜீரோவாக இருக்கிறார். ஹீரோவாக்க தெரிஞ்சவங்களுக்கு ஜீரோவாக்கவும் தெரியும்ன்றத அவர் இன்னைக்கு புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருப்பார். இந்நேரத்துல அவர் பாத்தீங்கன்னா அவர் கூட ஒரு கும்பல் இருக்கு, திருட்டு கும்பல். நம் புரட்சி அத்தனை கும்பலும் பாத்தீங்கன்னா நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இன்றைக்கு நேத்து கிடையாது, ஆரம்பத்திலேயே எதிர்த்தவர்கள். ஜே அணி ஜானகி அணியாக இருந்தது. அதிலே நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பக்கத்திலே தளபதியாக இருந்து தேர்தல் வேலைகளை கவனித்தவர் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள். ஆனால் ஜானகியிலே அணியிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜீரோ பிஎஸ், அதாவது ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். இன்னைக்கு பிஎச் பாண்டியன் வாய்க்கு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் நினைச்சுக்கிட்டாரு அன்றைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல சபாநாயகராக இருந்து பொய்யை சொல்லி ஆட்சியை கவிழ்த்தோமே, அந்த மாதிரி இன்னைக்கும் சட்டசபையில அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு என்னென்னவோ தகுடு திட்டம் செஞ்சு பார்த்தாங்க. இந்த ஸ்டாலின் பத்தி சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. ஸ்டாலின் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் இன்னும் பால பாடமே அவருக்கு படிக்கல, அரிச்சுபடியா தெரியாது ஸ்டாலினுக்கு. போது அதனால்தான் பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை சுயநினைவு இருக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை தன் வாயால் ஒழித்ததில்லை, அவரை தலைவர் என்று சொன்னதில்லை. அதுதான் உண்மை. அவர் சுயநினைவு இழந்த பின்னாடி தான் பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு நான் தான் செயல் தலைவர், அதுவும் பாத்தீங்கன்னா செயல் தலைவர் தான், தலைவர் கிடையாது. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் தான் பிள்ளைகிட்ட இருக்கிற திறமை எவ்வளவுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே அரசியல்ல தெரியாம அன்னைக்கு சட்டமன்றத்துல எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டாருன்னு கண்கூடாக எல்லாருமே பார்த்தோம். அன்னைக்கு சட்டசபையில அவர் போயிருக்காரு. போயிட்டு ஆர்ப்பாட்டம் பெஞ்ச் மேல ஏறிட்டு குழந்தைங்க மாதிரி பெஞ்ச் மேல ஏறிக்கிட்டு அங்க இங்கேயும் ஆடிக்கிட்டு சபாநாயகரடி அவருடைய பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதியை சொல்லி குறை சொல்லி சட்டையை பிடித்து இழுத்து அத்தனை அநியாயங்களையும் செய்து கொண்டு வெளியில வரும்போதும் அவரை தூக்கிட்டு வரும்போதும் பாத்தீங்க எல்லாருமே அவர் நல்ல சட்டை அப்படியே கசங்காம வந்தாரு, கசங்காம கொண்டு விட்டாங்க வெளியில. அதுக்கப்புறம் வண்டியில ஏறினாரு, தாறுமாறா சட்டையை அவரே கிழிச்சுக்கிட்டு சொல்றாரு என்ன சட்டமன்றத்துல அந்த மாதிரி சட்டசபையில செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஓடினார். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஒரு டயலாக் இருக்கு, நான் அங்கே ஓடினேன் இங்கே ஓடினேன் எனக்கு எதிலும் நியாயம் கிடைக்கவில்லைன்னு ஓடினாரு. கவர்னர்கிட்ட ஓடினாரு. கவர்னர் சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு எல்லாமே சட்டப்படி என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்திருக்கிறது, ஆகையால போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாரு. சரி இங்க ஓடினேன் ஒன்னும் கிடைக்கல, நமக்கு அவமானப்படுத்தப்பட்டேன். அடுத்தது போறார் ஜனாதிபதி அவர்களிடம் போகிறார். அங்க சொல்றாரு என்னோட சட்டையை பிடிச்சி கிழிச்சிட்டாங்க அப்படின்னு. சட்டசபையில பாத்தீங்கன்னா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு பொய் சொல்றாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் கிண்டலாக பார்த்து சிரித்து அவர்களும் எல்லாம் முறைப்படி எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஸ்டாலின் பாத்தீங்கன்னா
தன்னுடைய தகப்பன் போல பொய்யை சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதே அவருடைய வேலையா போயிடுச்சு. அவர் அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணு, பொய் பிரச்சாரம், பொய் பேசுவது எப்படி என்று தெரிந்து கொண்டார். என்ன அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆஸ்பத்திரியில அமெரிக்கால இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே சுழன்று கொண்டு தேர்தல் பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணாரு, தீய சக்தி கருணாநிதி என்ன செய்தார் தெரியுமா? மக்களிடத்திலே போய் பொய் சொன்னார். மக்களே மக்களே என்னை மன்னித்து விடுங்கள். அதாவது சமையற்காரர் உப்பு போட்டு கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டார்னா நீங்க மன்னிச்சுட்டு திரும்ப ஏத்துக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி என்னை மன்னித்து விடுங்கள் என்று இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அதுதான் செய்யறாரு. சட்டமன்றத்துக்கு போவார், அவர் செய்யறது ஒரே ஒரு விஷயம் தான் செய்வார். கரெக்டா சட்டமன்றத்துக்கு போவாரு, வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் என்ன நடந்தது என்று கேட்டால் உடனே சொல்லுவார், அங்கே எங்களை பேச விடவில்லை, அங்கே எங்களுடைய கருத்துக்கு மரியாதை இல்லை. அதாவது பொய்யான தகவல்களை சொல்லுவார். நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், என்னுடைய திமுக காரர்கள் அங்கே உள்ள சட்டமன்றத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை, அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எப்ப பார்த்தாலும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் மன்னிப்பு கேட்பதே பிழைப்பாக போய்விட்டது. அவங்க ஸ்டாலின் உண்ணாவிரதம் இருந்தாரே, அவர் என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரா? கிடையாது. மக்கள் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தது கிடையாது, சட்டையையும் கிழித்துக் கொண்டது கிடையாது. நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2009 அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்களாக இருந்து சிங்க குகைகளை சட்டமன்றத்திலே போய் அங்க மக்கள் பிரச்சனைகளை வந்து அழகாக எடுத்துரைத்தார். காவிரி பிரச்சனைகளையும் முல்லை பெரியாறு பிரச்சனைகளையும் கச்சத்தீவு பிரச்சனைகளையும் எடுத்துரைத்தார். ஆனால் பாத்தீங்கன்னா இவங்க மக்கள் பிரச்சனைக்காக என்றைக்குமே பேசினது கிடையாது. இதற்காக தான் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் சொன்னார், அதாவது 5 விரல் ஒரு மனிதனுக்கு போதும், ஆறாவது விரல் எதற்கு என்று கேட்டார். 6வது விரல் ஆகிய இந்த திமுகவை வெட்ட வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்களுடைய கருத்து, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அவர்களுடைய கொள்கைகள் அனைத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரே கழகம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு எதற்கு 6வது விரலாகிய இந்த திமுக இருக்க வேண்டும், அதை வெட்டி எறியலாமே என்று சபாநாயகர் காளிமுத்து அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு, ஓபிஎஸும் ஆகட்டும் ஸ்டாலினும் ஆகட்டும் சொல்கிறார்கள், எல்லாமே அங்க டெல்லியில இருந்து எய்ம்ஸ் மருத்துவ குழு சொல்கிறது எல்லாம் முறையாக சென்று கொண்டிருக்க, மருத்துவம் கொடுத்திருக்கிறோம், என்னென்ன நோய் என்று சொல்லி இருக்கிறார்கள். இங்க இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையும் சொல்லி இருக்கிறார்கள், அதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆண்டவனே வந்தா கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க. நாங்க சொல்றோம் இன்னைக்கு ஓபிஎஸ் கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். அவர் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்? ஓபிஎஸ் தன் தலையை தப்பிப்பதற்காக, தன் தலை தப்பிக்கிறதற்காக தமிழக மக்களின் தலைகளை அடமானம் வைக்க துணிந்து விட்டார் எதிர்கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டு. ஆகையாலே நாங்கள் தான் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்றாரு, அதிமுகவை இல்லாம பண்ணிவிடுவா, ஆட்சியிலிருந்து இறக்கி இல்லாம பண்ணிடுவோன்னு. இன்றைக்கு மரியாதைக்குறை சின்னம்மா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் அவர்களும் லேசா வந்துடல. பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு வழக்கு, பொய்யான வழக்கிலே நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டான்சி வழக்கிற்காக பொய்யான வழக்கு, அப்பொழுது ஒரு நிலை ஏற்படுகிறது, யாரை முதல்வராக போடலாம் என்று. அன்றைக்கு நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களுக்கு தளபதியாக இருந்த துணை பொதுச் செயலாளர் அவர்களின் பேச்சை கேட்டு அந்த நாற்காலி நுனியிலே உட்கார்ந்து கொண்டு வேஷம் போட்ட ஓபிஎஸ்ஐ கை காமிச்சார். அவர் நினைத்திருந்தால் அன்றைக்கே நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார், நீங்கள் முதல்வராக இருக்கலாமே என்று கேட்டதற்கு மறுத்துவிட்டார். வேண்டாம், நான் முதல்வராக இருக்க விரும்பவில்லை, அவர் இருக்கட்டும் என்று சொன்னார். அதுதான் உண்மை. எல்லாரும் சொல்றாங்க நீக்கிட்டாங்க, இவங்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீக்கவில்லை. ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்றுதான் சொல்லுவார்களே தவிர அது நிரந்தர நீக்கம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கழகத்திலேயே எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைதியாக இருங்கள் என்று கொஞ்ச காலம் இருக்க சொல்வார், மீண்டும் சேர்த்துக்கோ, அந்த மாதிரிதான் அதை ரத்து செய்தார்கள். நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நீக்கத்தை ரத்து செய்தார்கள். ஆகையாலே
மற்றவர்கள் இந்த ஓபிஎஸ் சொல்வது போல என்ன அரசியல் தெரிந்து வைத்திருக்கிறார். இத்தனை காலம் அரசியலிலே இருந்து எண்ணத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இன்னைக்கு 16 உறுப்பினர்களுக்கு நல்ல பதவி சுகம் கண்டுவிட்டார்கள். அவர் முதல்வர் பதவி சுகத்தை கண்டுகொண்டு இன்னைக்கு அதை விட்டுத்தர மனம் இல்லாமல் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது நிலைக்குமா? நிலைக்காது. மக்கள் அனைவருமே கண்டுகொண்டு விட்டார்கள். கொலைகாரர்கள் என்று இன்னைக்கு பழி சுமத்துறாங்களே இவங்கெல்லாம். அதாவது கருணாநிதியும் ஸ்டாலினையும் நான் கேட்கிறேன், தாக்கிட்டனை கொன்றது யார்? அவங்க இன்னைக்கு மகளிர் தினத்தை ஒட்டி நான் கேட்கிறேங்க, அவங்கள வந்து அதாவது பிறந்த நாளுக்காக போயிருக்காங்க பால் மலர்னு ஒரு அம்மா. அந்த அம்மா எங்க எங்க போனாங்க? அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கலாமே நம்ம. அண்ணா நகர் ரமேஷ் என்ன ஆனாரு? இந்த மாதிரி பல கொலைகளை ஏன் அவ்வளவு ஏன் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையே பாத்தீங்கன்னா லாரி ஏத்து கொல்ல பார்த்தார்ல, லாரி ஏற்று கொல்ல பார்த்தார். ஆனால் அந்த பாத்தீங்கன்னா கிண்டி கிட்ட தான் ஏர்போர்ட் கிட்ட கார்ல வந்துகிட்டு இருக்காங்க, லாரி வந்து ஏற்ற போகிறது. உடனே சின்னம்மா அவர்கள் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை காப்பாற்றி அந்த அடியை தான் வாங்கி கொண்டார். இங்க பாத்தீங்கன்னா ஒரு தழும்பு இருக்கும் நம் சின்னம்மா அவர்களுக்கு, ஒரு கண்ணுல தண்ணி வடிஞ்சுகிட்டே இருக்கும் எப்பவுமே. அதுக்கு காரணம் என்னன்னா சின்ன கண்ணாடி துகள் இன்னும் உள்ளே இருக்கிறது. அந்த மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த கண்ணாடி துகள்களை வெளியே எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனாலே நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை காப்பாற்றி தான் அந்த அடியை வாங்கி கொண்டு இன்றைக்கும் அந்த கண்ணிலே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, நம் சின்னம்மா அவர்கள் இந்த தீய சக்தி கருணாநிதி கும்பல் அவர்களால் போடப்பட்ட அந்த பொய்யான வழக்குகளிலே பாத்தீங்கன்னா பெங்களூர் சிறையிலே இருக்கும் பொழுது ஒரு தலைவர், உங்களுக்கே தெரியும் எந்த தலைவர்னு, படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தா உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அந்த தலைவர் பெயர் சொல்ல விரும்பல. அவர் என்ன தெரியுமா, நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மாபெரும் சக்தியே வந்து நம் சின்னம்மா என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆகையாலே சின்னம்மா அவர்களை அவர்களிடமிருந்து எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் பலரும் செய்தனர். அந்த தலைவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டு போயிட்டார். இது எனக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா? ஒரு மிகப்பெரிய தலைவர் நாங்கள் வந்து ஒரு முறை பயணம் சென்று கொண்டு இருக்கும் போது அந்த கதையை சொன்னார். அவர் நம்முடன் கூட்டணியில் இல்லை, ஆனால் மிகவும் மரியாதைக்குரிய தலைவர் சொன்னார். அதாவது 4 வரி இங்கிருந்தே டைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜெயில போய் சின்னம்மாவை பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, அதாவது நாங்க எல்லாமே டைப் பண்ணிட்டோம், நீங்க ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க போதும். கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா உங்களை எல்லாரையும் விடுதலை செய்து விடுகிறோம். அவர்களை மட்டும் நாங்கள் வந்து ஏதாவது காரணம் சொல்லி அவர்கள் மேலே பழியை சுமத்துகிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நம் சின்னம்மா அவர்கள் மறுத்து விட்டார்கள். சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அடுத்தது அதாவது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அதை செய்யுங்க. நீங்க எங்க மேல எவ்வளவு வேணா நீங்க வந்து பழிய போட்டுக்கோங்க, ஆனால் அம்மா அவர்களை விடுதலை செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவங்க செய்யாத காரணத்தினால எவ்வளவு தெரியுமா உள்ள சித்திரவதை செய்தார்கள். பொதுவா போத்திக்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பளி கொடுப்பாங்க, தரையில போத்திக்க. பெங்களூர்ல வந்து நிறைய குளிரும் அந்த குளிர் காலத்துல. அப்புறம் வந்து கீழே விரிச்சுக்கருக்கு ஒரு விரிப்பு கொடுப்பாங்க, ஒரு தலையணை குடிப்பாங்க. இப்படி வந்து பிடிவாதமாக நம் சின்னம்மா அவர்கள் இருந்த உடனே எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவர்களை அவ்வளவு சித்திரவதை செய்தார்கள் சிறையிலே. இப்படி இருந்தும் நம் சின்னம்மா அவர்கள் வந்து நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. இன்னும் ஒரே ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். நம் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சாதாரணமாக எண்ணி விட வேண்டாம். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா எது செய்தாலுமே ஒரு ஞானம் அவர்கிட்ட இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா ஒரு தாய் போல அன்பை காண்பிக்க நிறைய பேரை தேடிட்டு இருந்தாங்க. நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து தாயை இழந்து நிற்கும் தருவாயில் அப்பொழுது பாத்தீங்கன்னா யாரிடமும் காணாத ஒரு தாய்மையும் அன்பையும் ஒரு பாசத்தையும் பாத்தீங்கன்னா நம் சின்னம்மா அவர்களிடம் கண்டெடுத்து சின்னம்மா அவர்களை நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தாய்க்கு தாயாக இருந்து பார்த்து கொள்ள சொன்னார்கள். கடைசி நிமிடம் வரைக்கும் நம் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தாயாக இருந்து தன் கண்ணுக்குள் இருக்கும் கருவிழி போல இருந்து பார்த்து கொண்டார்கள் என்பதுதான் சத்தியம். அதுதான் உண்மை. இங்கதான் சிவன் இருக்காரு, அந்த கோபுரத்தின் மேல நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். மற்றவர்கள் சந்தேகிக்கிற வகையில எந்த கொடுமையும் நீ நடக்கவில்லை. ஆகையாலே எனக்கு இத்தகைய நல்ல வாய்ப்பினை நல்கிய, அதுவும் பாத்தீங்கன்னா எங்க ஏரியாலேயே இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய அண்ணன்
டிடிவி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.